ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது. இந்த ஆண்டு முடியறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய 15ஆம் நாள், கிழமை திங்கக்கிழமை. ஸோ இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் சோமவாதி அமாவாசையாக வருது. அதுவும் 2024 ஆண்டுடைய கடைசி அமாவாசை. இந்த கடைசி அமாவாசையில் உங்களுக்கு பித்ருதோஷம் நீங்கி புதிய வருடம் சிறப்பாக இருக்க 12 ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு பித்ருதோஷம் நீங்கி நல்ல செல்வ வளம் உங்களுக்கு பெருகும். நல்ல செல்வ வளம் பெருக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பித்ருதோஷம், இந்த தோஷம் ஒரு குடும்பத்திற்கு தீராத துன்பத்தை கொடுக்கக்கூடிய தோஷம். ராகு தோஷம், கேது தோஷம், நவக்கிரகங்களால் தோஷம் என்றால் பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து வரக்கூடிய துன்பத்திலிருந்து எளிமையாக தப்பித்து கொள்ளலாம். ஆனால் பித்திருக்களுடைய சாபம் ஒரு குடும்பத்திற்கு இருந்தால் அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட இந்த தோஷத்தால் பெரிய அளவில் பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். உதாரணத்திற்கு சில குடும்பங்களில் திருமணம் ஆகாமல் இருக்கும். திருமணம் நடந்தால் பிள்ளை பாக்கியம் இருக்காது. பிள்ளை பாக்கியம் இருந்தால் அந்த குடும்ப சமுதாயத்தில் தமிழை நிமிர்ந்து வாழ முடியாது. தலைக்குனிவை ஏற்படுத்தும். அவமானங்கள் அந்த குடும்பங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்படி பல கஷ்டங்கள் அந்த குடும்பத்தை துரத்தி அடிக்கும் பித்ரு தோஷம் இருந்தால். நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் மறைந்த திதியை மறந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு வருடாந்தாரம் செய்யக்கூடிய திதி சீர்திருத்த காரியங்கள் செய்யாமல் விட்டிருந்தாலும் சரி, கடைசியாக வரக்கூடிய இந்த ஆண்டுடைய மார்கழி அமாவாசை தினத்தில் அவர்களை நினைத்து கொஞ்சமாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணை செய்து கொள்வது ரொம்ப 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 நல்லது. பித்திருக்களுடைய மனது இதனால் குளிர்ந்து உங்களுக்கும் முன்னோர்களுக்கும் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்துவிடும். அதாவது உங்களுக்கும் உங்கள் சந்ததியருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்துவிடும். இந்த முன்னோர்கள் வழிபாட்டை ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. வசதி இருப்பவங்க பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க. வசதி இல்லாதவங்க ஆத்தங்கரை குளக்கரையில் செய்வாங்க. சில பேர் வீட்டிலேயே கூட தர்ப்பணை செய்வாங்க. எது எப்படியாக இருந்தாலும் சரி, தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடம் முக்கியம் இல்லை, தர்ப்பணம் கொடுக்கறது தான் முக்கியம். மனதார நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறீங்க அல்லவா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பித்ருதோஷத்திலிருந்து விடுபட ஆண்டுடைய கடைசி மார்கழி அமாவாசை என்று 12 ராசிக்காரங்க எந்தெந்த பரிகாரங்கள் செய்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தானத்தை செய்து பயன்பெறுங்க. அனைவருக்குமே வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ அனைவருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேஷ ராசிக்காரங்க இந்த மார்கழி அமாவாசையில் ஏழைகளுக்கு உங்கள் கைகளால் அன்னதானம் செய்ய வேண்டும். உண்மையாக பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்தால் உங்கள் கூட சீரும் சிறப்புமாக இருக்கும். அதாவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சீரும் சிறப்புமான பலன் கிடைத்து பித்ருதோஷம் நீங்கும். ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்கள் கையால் அன்னதானம் செய்யுங்க. அப்புறம் 2வது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க மார்கழி அமாவாசையில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் கொடுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாவது கோவில் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவியை அப்போ செய்யுங்க. ₹1 முதல் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்கிறது பித்ருதோஷத்தை நீங்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்க பண்ண வேண்டியது இதுதான். நெக்ஸ்ட்டு 3வது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க மார்கழி அமாவாசையில் குறைந்தபட்சம் 5 பேருக்காவது உங்கள் கையால் தயிர் சாதத்தை வாங்கி தானமாக கொடுக்கணும். அதுலேயும் வயதான முதியவர்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாவே உங்களுக்கு பித்ருதோஷம் நீங்கும். வீட்டில் செய்து கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. 4வது கடகராசி. பித்ருதோஷம் நீங்கள் கடக ராசிக்காரங்க மார்கழி அமாவாசையில் யாராவது வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும்.
ஒரு நாள் குழந்தைகள் ஆசிரமோ முதியோர் ஆசிரமோ இது போன்ற இடங்களுக்கு அன்று சென்று அங்கு இருக்கவர்களுக்கு பணிவிடை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் நீங்களால் உங்கள் கையால் அன்று அன்னதானம் உங்களுக்கு செய்யுங்க. இதை செய்தால் எப்பேற்பட்ட பித்ருதோஷமாக இருந்தாலும் நீங்கும். 5வது சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க இந்த மார்கழி அமாவாசையில் கொடைதானம் செய்யணும். வெயிலில் ரோட்டோரங்களில் கடை வைத்து நடத்துகிறாங்கள்ல, அவர்களுக்கு கொடை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல பெரிய கொடையாக வாங்கி தானம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பழக்கடை பூக்கடை இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் கூட உதவி செய்யலாம். சில பேர் வெயிலில் அமர்ந்து செருப்பு தைப்பாங்கள, அவர்களுக்கு கூட தானம் செய்யலாம். நீங்கள் இந்த தானம் செய்தீங்கன்னா பித்ருதோஷம் நீங்கும். நெக்ஸ்ட்டு 6வது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க பித்ருதோஷம் நீங்கள் மார்கழி அமாவாசையில் வஸ்திர தானம் செய்ய வேண்டும். தாய் தந்தை இல்லாமல் வாழக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு பேர் இந்த பூலோகத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களால் முடிந்த புது துணியை வாங்கி இந்த நாளில் தானம் கொடுத்தீங்கன்னா பித்ருதோஷம் உங்களுக்கு நீங்கும். அப்புறம் 7வது துளாராசி. துளாராசிக்காரங்க இந்த மார்கழி அமாவாசையில் அன்னதானம் செய்வது பித்ருதோஷத்திலிருந்து விடுபட ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதோடு சேர்த்து கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த படிப்புக்கு உதவி செய்யணும். அவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, அல்லது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, அல்லது செருப்பு வாங்கி கொடுக்கறது, இல்லைனா புத்தக பை வாங்கி கொடுக்கறது, இது போன்ற தானங்களை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். பித்ருதோஷத்தையும் நீக்கும். துளாராசிக்காரங்க பண்ண வேண்டியது இதுதான். அப்புறம் 8வது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்க இந்த மார்கழி அமாவாசையில் புளிசாதம் செய்து உங்கள் கைகளால் அன்னதானம் கொடுக்க வேண்டும். இது ஒரு சேர்ந்த ஒரு பரிகாரம். இது வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், பித்ருதோஷத்தை நீக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க பண்ண வேண்டியது இதுதான். 9வதா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க பித்ருதோஷம் நீங்கள் மார்கழி அமாவாசையில் நவதானியங்கள், அரிசி பருப்பு வகைகள் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கணும். அதுவும் உங்கள் கைகளால் தானம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பித்ருதோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு பித்ருதோஷமானது நீங்கும். இது தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 10வதா மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று மார்கழி அமாவாசையில் உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அங்கு எந்த உதவி வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். அதோடு அங்கே வெளியில் யாசகை கேட்பாங்கள்ல, அவங்களுக்கு உங்கள் கைகளால் செய்த தயிர் சாதத்தை தானம் கொடுக்கணும். அது பண்ணிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும், பித்ருதோஷமும் நீங்கும். அதனால் மகர ராசிக்காரங்க இந்த ஒரு இதை அன்றைய நாள் செய்திடுங்க. அப்புறம் 11வதா கும்பராசி. கும்பராசிக்காரங்க இந்த மார்கழி அமாவாசையில் வஸ்திர தானம் செய்ய வேண்டும். திருமணம் ஆகாத சின்ன வயதில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு இந்த வஸ்திர தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுக்கு பித்ருதோஷத்தையும் நீக்கும். அதனால் கும்பராசிக்காரங்க பண்ண வேண்டிய தானம் இதுதான். அப்புறம் மீனராசி. மீனராசிக்காரங்க இந்த மார்கழி அமாவாசையில் மறைந்த உங்கள் தாய் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 2 வயதான தம்பதி இருப்பாங்கள்ல, அவங்கள வீட்டுக்கு வரவழைத்து வயிறார சாப்பாடு போட்டு தாம்பலை கொடுத்து அவர்களுக்கு புதுசாக துணிமணி எடுத்து கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுக்கு பித்ருதோஷத்தை நீக்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அதனால் மீன ராசிக்காரங்க நீங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டியது இதுதான். அவ்வளோதாங்க. 12 ராசிக்காரங்களும் நீங்கள் பண்ண வேண்டிய அந்த சிறப்பை இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய சிறப்புகள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த நாளில் பண்ணி பயன்பெறுங்க. நீங்கள் இதை பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்ப்பாங்க. அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சு அவங்களும் பண்ணி அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அதனால தான் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற நிறைய முக்கியமான தாள்களை எல்லாமே தெரிஞ்சு கொள்ளலாம்.
ஸோ உங்களுக்கு எங்களோட தகவல் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டோட டாப்பிக்கோட நியூ வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.